என்னப்பா டேட் வந்துருச்சு, எல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? எஸ். ஸோ இன்னுமே நிறைய பேர் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா ஒரு லேசினஸ் நமக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டே இருக்கு இல்லையா? எத்தனை பேருக்கு அந்த மாதிரி லேசினஸா இருக்கு? மேம் எனக்கு எல்லா போர்ஷன்ஸ் எல்லாம் தெரியுது, இவ்வளவு படிக்கணும்னு தெரியுது, ஆனா படிக்க தோணல அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த லேசினஸ் கொஞ்சம் வந்து தூக்கி போடுங்கப்பா. அந்த லேசினஸ் எப்போ வரும் அப்படின்னா, ஸோ நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம அப்புறம் பாத்துக்கலாம், நமக்கு இன்னும் வந்து நிறைய டேஸ் இருக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் நினைக்கும் போதுதான் நமக்கு அந்த லேசினஸ் கூடயே வந்துடும். சரியா? ஸோ நீங்க உங்களை புஷ் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் நம்ம எல்லாத்தையும் வந்து படிக்க முடியும். ஸோ அது ஆல்வேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க, நீ இதை படி, அதை பண்ண, இதை செய் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்க முடியுமா? கண்டிப்பா கிடையாது இல்லையா? சோ நீங்களே உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும், நீங்களே உங்களை வந்து புஷ் பண்ணிட்டே இருக்கணும். சோ இதை படிடா, இதை முடிச்சிடு, இதை வந்து இந்த பீரியட் ஆஃப் டைம்ல கம்ப்ளீட் பண்ணிடு, அந்த மாதிரி நம்ம நம்மளையே சொல்லிட்டு இருக்கும் போது கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் நம்மளால வந்து பண்ண முடியும். சரியா? சோ நீங்க வந்து உங்களால அந்த விஷயத்த பண்ண முடியும் நினைக்கும் போது மட்டும்தான் அந்த விஷயம் வந்து பாசிபிள் ஆகும். இல்ல இன்னொருத்தவங்க வந்துட்டு ஓகே நீ இதை படி, இதை செய்ய அப்படின்னு சொல்லும் போது ஓகே நம்ம அப்புறம் பாத்துக்கலாங்கிற மைண்ட் செட் மட்டும்தான் வருமே தவிர, நம்ம வந்துட்டு ஓகே இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது டெஃபினட்டா உங்களால பண்ண முடியும். சோ அதை நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணவும் செய்வீங்க. ஓகே, சோ எப்பவுமே வந்து என்ன சொல்லும், ஐ கேன் அண்ட் ஐ வில்னு சொல்லி பழகுங்க. டெஃபினட்டா உங்களால எல்லா விஷயத்தையுமே பண்ண முடியும். ஓகேவா? சோ யாரெல்லாம் வந்துட்டு எல்லாருமே உங்களால பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க, மறக்காம ஐ கேன் அண்ட் ஐ வில்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்க ரியா ஃப்ரம் அண்டர் லேர்னிங். சோ எல்லாமே வந்து நம்மளால முடியும்னு நினைக்கிறோம் இல்லையா? சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நம்மளோட டார்கெட். சோ ஒரு டார்கெட் வந்து வைக்கணும். சோ இப்போ மவுண்டனே நீங்க ஏறுறீங்கன்னு வைங்களேன், சோ ஒரு டார்கெட்டே இல்லாம ஓகே ஏறுவோம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறுவோம், நான் கண்டிப்பா இதை வந்து நான் பீக் வந்து நான் அட்டன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே ஏறுவீங்க. சோ இப்போ ஏதோ ஒரு ரேஸே வைக்கிறீங்க, சோ இப்போ சைக்கிள் ரேஸே வைக்கிறீங்க, கண்டிப்பா அந்த டார்கெட் ஒரு டார்கெட் இருக்கும் இல்லையா, அதை போய் நான் அச்சீவ் பண்ண போறேன், அப்பதான் இது அதோட வின்னிங் பாயிண்ட் இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே நீங்க என்ன பண்ணணும், டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். சோ டார்கெட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல பாதியிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்சு போயிடும். சரியா? சோ ஒரு லைன் நீங்க போயிட்டே இருக்கீங்க, சோ அந்த இடத்துல நீங்க டார்கெட் இங்க இருக்கு, சோ நீங்க டார்கெட்டே ஃபிக்ஸ் பண்ணதப்போ அது வந்து இங்கே வந்து முடிஞ்சு போயிடும். சரியா? சோ அந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணாம ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு செக்லிஸ்டும் போட்டு வைங்கப்பா. ஓகேவா? சோ இந்த பீரியட் ஆஃப் டைம்ல நான் இதை கம்ப்ளீட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 6 AM இருந்து நான் 10 AM குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ மேக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போறேன், அதுலயும் நான் சாப்டர் 2 வந்து படிக்க போறேன். இந்த மாதிரி வந்து ஒரு டைம் பீரியட் நீங்க செட் பண்ணி வைக்கும் போது டெஃபினட்டா உங்களால எல்லாமே வந்து படிக்க முடியும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சிலபஸ் என்ன அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? சோ 9th ஸ்டூடெண்ட்ஸ் உங்க மேக்ஸ் சிலபஸ் வந்து பாத்துக்கோங்க. சோ சாப்டர் 1 and 2 வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து இருக்கு. ஓகேவா? சோ அடுத்தது சாப்டர் 3ல வந்துட்டு நமக்கு 3.1ல இருந்து 3.7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சோ சாப்டர் 4ல வந்து 4.1ல இருந்து 4.2 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ சம் எக்ஸசைஸ் வந்துட்டு நமக்கு இன்க்ளூட் ஆகிருக்கும், நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸசைஸ் வந்து ஸ்கிப் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து நமக்கு வேரி ஆகும். சரியா? சோ அப்போ நம்ம ஸ்கூல்ல நமக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாருங்க. சோ அந்த சிலபஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதுல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மிட்டம்லயே நீங்க நிறைய கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. சோ அதுல எதெல்லாம் இன்கம்ப்ளீட்டா வச்சிருக்கீங்களோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் மிட்டம்ல இன்கம்ப்ளீட்டா இருக்கிறது. சரியா? சோ இன்கம்ப்ளீட்டா இருக்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நியூ சாப்டர்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? சோ இதுல வந்துட்டு பக்காவா எல்லாத்துக்குமே ஒரு சென்டம் வந்து எடுக்கணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா? சோ அதோட பிளானிங்க நான் சொல்றேன். சோ இந்த சாப்டர் வைஸ் நீங்க படிங்க, கண்டிப்பா சென்டம் வந்து வாங்கிடலாம். ஓகேவா? சோ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும் இல்லையா? ஈவன் எனக்கும் ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்துட்டு சோ எந்த சாப்டர்ல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். சோ ட்ரபிளே இல்லாம நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சோ சாப்டர் 3, 2, 1, 4. சரியா? சோ என்னடா இது 1, 2, 3 தான் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க என்ன 3, 2, 1 அப்படி போறீங்க அப்படின்னா சோ இதுல வந்து வெயிட்டேஜ் வச்சு நம்ம பார்க்கணும்ப்பா. சரியா? சோ இதுல ஹை வெயிட்டேஜ் வந்து நமக்கு 3, 2, 1 இந்த சாப்டர்ஸ்ல வந்து இருக்கு. சோ இதை நான் ஏன் இந்த ஆர்டர்ல எழுதியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு நீங்க ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா அதனாலதான் நான் இந்த ஆர்டர்ல எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமா செகண்ட் சாப்டர், அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் சாப்டர். சோ இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஹை வெயிட்டேஜ் இருக்கு. ஏன்னா ஹை வெயிட்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டினா இருக்கட்டும், 2 மார்க், 5 மார்க் இந்த சாப்டர்ஸ்ல இருந்து நிறைய வந்து கேட்டிருக்காங்க. சரியா? சோ அதுல வந்து நமக்கு ஜாமெட்ரி வந்துடும் இல்லையா? சோ சாப்டர் 3 வந்து பார்க்கும்போது நமக்கு அதுல வந்து ஜாமெட்ரியும் வந்துடும்.
கிராஃப் இல்லையா. சோ இதுல நமக்கு கிராஃப் வந்துரும் அண்ட் சாப்டர் 4ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜியோமெட்ரி வந்துரும் சரியா. சோ இப்ப கிராஃப் ஜியோமெட்ரி நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது அதுலயே உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் வந்துட்டு கவர் ஆயிரும் இல்லைங்களா. சோ அதனாலதான் சொல்றேன் சாப்டர் 3 to 1 வந்து படிங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், மாடரேட் சாப்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 4 இதுல நமக்கு வந்து ஜியோமெட்ரி கேட்கறனாலேயே கண்டிப்பா இந்த சாப்டர் நீங்க படிச்சுதான் ஆகணும். அதுலயும் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 4.5ல இருந்து டெஃபினட்டா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க சரியா. ஏன்னா லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது நமக்கு எக்ஸசைஸ் 4.5ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரியா. ஓகேவா. சோ இதுல வந்து கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு எதுல வந்து கேட்பாங்க அப்படின்னா சாப்டர் 1, 3, 4ல இருந்து கண்டிப்பா கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ சாப்டர் 4ல இருந்து 2 மார்க் வந்து கேட்பாங்க அண்ட் 1 and 3ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இதுல கம்பல்சரி கொஸ்டின் கிரியேட்டிவா கேட்பாங்களா அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும் இல்லையா. சோ கிரியேட்டிவ்லாம் கிடையாது, எல்லாமே உங்களுக்கு புக் பேக் தான் கேட்பாங்க, கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. சோ அதை பத்தி நீங்க ஓவரா வந்து வரி பண்ணாதீங்க. மேபி பப்ளிக் எக்ஸாம்ல நமக்கு நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, பட் குவார்டர்லி எக்ஸாம்ல எல்லாமே உங்களுக்கு புக் பேக் தான் கேட்பாங்க ஓகேவா. சோ 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா சாப்டர்ஸோட புக் பேக் மட்டும் படிங்க. கண்டிப்பா இதுல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸும் வந்து கேட்பாங்க சரியா. சோ சாப்டர் 1, 2, 3ல தான் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சாப்டர் 4ல இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஓகேவா. சோ இதுதான் உங்களோட சென்டம் பிளான். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த ப்ரையாரிட்டி வைஸ் நான் கொடுத்தேன் இல்லையா, அந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து படிங்க. அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கிற சாப்டர்ஸ் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ 10th மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட சிலபஸை நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இதுல சிலபஸ் மட்டும் தான்ப்பா ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வேரி ஆகுது. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் 5ல பெரிய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இல்லை, ஆனா இந்த 6th சாப்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு 6.1 மட்டும்தான் இருக்கு, இன்னும் நிறைய பேருக்கு 6.2 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், 6.2 சேர்த்து வந்து படிங்க. சப்போஸ் நமக்கு அதுல இருந்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா எழுதணுமா இல்லையா, எஸ். ஸோ அதனால 6.2 வரைக்கும் படிச்சுக்கோங்க. 1 to 5 வந்து ஃபுல் எக்ஸசைஸ் எல்லாமே இருக்கு. ஸோ சாப்டர் 3ல வந்து 3.1ல இருந்து 3.7 வரைக்கும் சொல்லியிருக்காங்க அண்ட் 4ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4.1ல இருந்து 4.3 வரைக்கும் இருக்கு சரியா. சோ இந்த சாப்டர்ஸ் இந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு சோ அது போக என்ன பண்ணலாம், சோ அது ரிமைனிங் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரிவிஷன் வந்து கொடுக்கணும் சரியா. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா நீங்க ஃபர்ஸ்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, சோ அதுல இருக்கிற இன்கம்ப்ளீட் எல்லாம் பண்ணுங்கப்பா ஓகேவா. சோ இன்கம்ப்ளீட்டா இருக்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நியூ சாப்டர்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ லாஸ்டா வந்து கண்டிப்பா ஒரு ரிவிஷன் கொடுத்துருங்க. சோ இந்த ரிவிஷன் இல்ல அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது இந்த கொஸ்டின் எங்கேயோ பார்த்த மாதிரி நமக்கு ஃபீல் இருக்கும், ஆனா வந்து கண்டிப்பா நம்ம பார்த்திருப்போம், படிக்கவும் செஞ்சிருப்போம், ஆனா ரிவிஷன் மட்டும் பண்ணிருக்க மாட்டோம். அதனால கொஸ்டின்ஸ் வந்து நிறைய மிஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குப்பா. சோ அதனால என்ன பண்ணலாம், சோ இதை ப்ராப்பரா வந்துட்டு நீங்க வந்து ஷெட்யூல் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அண்ட் ரிவிஷனும் நீங்க வந்து சைட் பை சைட் பண்ணணும் சரியா. சோ இதுல வந்து என்ன சாப்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லையா. சோ சாப்டர் 1, 3, 4ல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை வெயிட்டேஜ் சாப்டர் சரியா. சோ இதுல வந்துட்டு 3, 2, 1, 5 வந்து ஹை வெயிட்டேஜ் இருக்கு. சோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கிற சாப்டர்ஸ் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 3ல இருந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, கிராஃப் வந்து கேட்டுருவாங்க இல்லையா. அடுத்தது சாப்டர் 4ல இருந்து நமக்கு ஜியோமெட்ரி கேட்டுருவாங்க. சோ அப்ப வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், சோ ஜியோமெட்ரி கிராஃப்க்கே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். ஏன்னா டோட்டலா அதுல 16 மார்க்ஸ் நம்ம எடுத்துடலாம் இல்லையா. சோ ஈஸியா நீங்க வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜியோமெட்ரி அண்ட் கிராஃப்க்கு ஃபுல் ஃபோக்கஸ்டா வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இதுல லோ வெயிட்டேஜ் வந்து ஏன் 6ன்னு சொல்றேன் அப்படின்னா, சோ அதுல 2 எக்ஸசைஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா. சோ அந்த 2 எக்ஸசைஸ்ல சம் பேசிக்ஸ் தான் நமக்கு கேட்பாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ லோ வெயிட்டேஜ்னு சொல்லியிருக்கேன். பட் இதுலயுமே ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் தான் உங்களுக்கு பப்ளிக் கேட்கும் போது இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்கப்பா சரியா. சோ அப்ப ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க 3, 2, 1, 5. அதுக்கப்புறமா நமக்கு மாடரேட்டா இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 4, அதுல வந்து ஜியோமெட்ரி வந்து கண்டிப்பா கேட்பாங்க. சோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா கம்ப்ளீட் பண்ணிருங்க சரியா. சோ அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணலாம், சாப்டர் 6ல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே. சோ இதுல கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 1, 2, 3 இருக்கு இல்லையா, இதுல இருந்து தான் கேட்பாங்க, கண்டிப்பா புக் பேக் தான் கேட்பாங்க. சோ ஏன் சொல்றேன் அப்படின்னா பப்ளிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இதுல வந்துட்டு கொஞ்சம் குவாட்டிலேயே உங்களுக்கு கிரியேட்டிவா கேட்கணும், கொஞ்சம் வந்து டஃப் கொடுக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா இந்த சாப்டர்ஸ்ல இருந்து கிரியேட்டிவ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சரியா. சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் அந்த நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 and 3ல வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் பப்ளிக்ல கூட இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கேட்டிருந்தாங்க ஓகேவா. சாப்டர் 2ல கேட்டிருந்தாங்க அண்ட் சாப்டர் 3லயே கேட்டிருக்காங்க. சோ அதே மாதிரி குவார்டர்லி எக்ஸாம் கிரியேட்டிவ் கொஸ்டின் இந்த 2 சாப்டர்ஸ்ல இருந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அது போக நம்மளோட 1 மார்க்ஸ். சோ 1 மார்க்ஸ்ல மேக்ஸிமம் உங்களுக்கு புக் பேக் தான் கேட்பாங்க. சோ கிரியேட்டிவ்னு கேட்கும் போது 1 or
2 or 3 questions கேட்பாங்கப்பா சரியா. ஸோ 1 or 2 or 2 or 3 questions வந்து உங்களுக்கு வந்து புக் பேக் இல்லாம கிரியேட்டிவா கேட்பாங்க. ஸோ அது எங்க இருந்தெல்லாம் படிக்கிறது அப்படின்னா, ஸோ நமக்கு பாக்ஸ் கண்டென்ட்ல கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ பாக்ஸ் கண்டென்ட் தட் இஸ் திங்கிங் கார்னர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதுல இருக்கிறது வந்து படிங்க சரியா. ஸோ அதுல இருந்து தான் மேக்ஸிமம் நமக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ 2 மார்க்கா இருக்கட்டும் 3 மார்க்கா இருக்கட்டும் அதுல இருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணலாம், ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா நீங்க புக் பேக் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ எடுத்ததுமே வந்துட்டு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேணாம் சரியா. புக் பேக் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்க ஓகே. ஸோ நம்ம ஆப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ரெகுலரா லைவ் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ யாருமே இன்னும் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாருமே இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் என்னென்ன லைவ் கிளாஸ் போறோம், என்னென்ன வீடியோஸ் கொடுக்குறோம் அண்ட் என்னென்ன ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரிலீஸ் பண்றோம் எல்லாமே வந்து தெரியும். ஸோ அதை பார்த்து நீங்க நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட லைவ் கிளாஸஸ்ல புக் இன்டீரியர் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம உங்களுக்கு எப்போ லைவ் கிளாஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணுங்க ஓகேவா. ஸோ இந்த சென்டம் பிளானை ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணுங்க, டெஃபினட்டா நீங்க வந்து சென்டம் வாங்கிடலாம். ஸோ ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ ஆல்பா.